ஹாய் ஆல் வெல்கம் டு சிந்து ஆரி ஒர்க். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட் கிளாத் வச்சு ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணி ஒரு டிசைன் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ப்ராப்பராக எடுக்கல, ஓகேங்களா? இனிமேல் நெக்ஸ்ட்டு நான் ப்ளவுஸு நெட் கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது கிராண்டு ஒர்க் போடும்போதோ உங்களுக்கு ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு டீட்டெயில்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாத்தையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம ப்ளவுஸ் கிளாத் இருக்குல்ல, ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ஃப்ரேமில் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் வந்து நெட் கிளாத்தை வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத் மேலே போட்டுட்டு சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சு பால் பாயிண்ட் பின் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டேன். ஓகேங்களா? எல்லா பக்கமும் டைட்டாக இருக்கிற மாதிரி, எடுக்காத மாதிரி டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லூஸாக தொங்காமல் இருக்கும். அதுக்காக வந்து எல்லா பக்கமும் டைட்டாக பின்னை வச்சு சேஃப்டி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது மேலேயே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறேன். இது மாதிரி அந்த ஃபுல்லு ஷேப்புக்கும் வந்து பேக் நெக்கு தான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அந்த ஃபுல் ஷேப்புக்கும் வந்து போட்டு எடுத்துக்கணும். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம அட்டாச் பண்ணுற நெட்டு வந்து கிளாத்தோட அட்டாச் ஆகிறதுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடுவோம். சில பேர் வந்து செயின் ஸ்டிச்சே 3 டைம்ஸ் போட்டு பின்னாடி வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இது வந்து மோஸ்ட் செக்யூர் மெத்தட். ஓகேங்களா? அதை விட இது செக்யூர் மெத்தட். ஜிக்ஸாக் ஸ்டிச் மட்டும் ஃபுல்லத்துக்கும் போட்டு எடுத்துக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய லாங் வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஒன் பை ஒன்னாக இனிமேல் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இடையில வர மாதிரி இருக்கும். இனிமேல் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பட் பாதியோடு இருந்தாலும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆகிற மாதிரி தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ எல்லோரும் இனிமேல் வீடியோ போடுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் வேறு ஏதாவது டவுட்ஸு, புதுசாக ஆரி லேர்ன் பண்ணுறவங்க, இல்லை ஆல்ரெடி லேர்ன் பண்ணிவிட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு தெரியாமல் இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லை ப்ரீஃபாக ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா என்னோடய நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட அடுத்தடுத்த டவுட்ஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? யாராக இருந்தாலும் ஓகே, உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, டிஎம் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி. ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுட்டு இப்போ கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். ஓகேங்களா? கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது ரொம்ப ஒட்டி கட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு சின்ன கேப் விட்டு கட் பண்ணணும். நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் சின்ன ஒரு துணி இருக்குது. ஓகேங்களா? லைட்டாக எப்படியும் நம்ம அது மேலே ஒரு பீட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டிச்சோ அந்த இடத்துல போட தான் போகிறோம். ஸோ ஒட்டி கட் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பால் பாயிண்ட் பின் இருக்குல்ல, பால் பாயிண்ட் பின்னை வச்சு பின்னாடி இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தில் குத்தி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நெட்டை தனியாக கீழே ஒரு பால் பாயிண்ட் பின்னை வச்சு தனியாக பிரித்து எடுத்துகிட்டு, தென் கிளாத்தில் தனியாக ஒரு பால் பாயிண்ட் பின்னை வச்சு லைட்டாக குத்தி துணியை மேலே தூக்குனாப்பில் குத்தி எடுத்துகிட்டு அதை வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன்.
இதோட ப்ரீஃப் டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி இது மாதிரி நெட்டை அட்டாச் பண்ணுற வீடியோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படி பண்ணுறதுங்கிறது ஷார்ட்ஸில் இருக்கும். ஒரு பர்பிள் கலர் ப்ளவுஸுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து போட்டிருப்பேன். எப்படி கிளாத்தை கட் பண்ணணும், என்ன மாதிரி வச்சு கட் பண்ணணுங்கிறதுமே அதில் வந்து ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இதில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா ஷார்ட்ஸில் வீடியோவாக பாருங்கள். இல்லைன்னா இதுக்கடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெட்டு வச்சு அட்டாச் பண்ணுறேன். வேறு ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ இது மாதிரி நாலா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இப்போ மேலே இருக்க கிளாத்தையும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சொன்ன மாதிரி கொஞ்சமாக துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி எப்படி டைலர் மடிச்சடிப்பாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து புட்டாஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ஜர்கான் ஸ்டோனும் ஃபிட்டிங் ஸ்டோன் ஓகேங்களா, ஃபிட்டிங் ஸ்டோனும் இந்த ப்ளவுஸுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா சம்கி, தென் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன், சுகர் பீட் ஓகேங்களா. அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ்க்கு மேட்சாக அவங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிங்க்கு தான், லைட் கோல்டு இருக்குது. அதனால் நானுமே வந்து கோல்டும் பிங்க்கும் மட்டும் வர மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த ஒயிட், இந்த டிசைன் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த டிசைனில் நான் கலர் காம்பினேஷன் மட்டும் மாற்றி போட்டு பண்ணியிருந்தேன். ஃபிட்டிங் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா 4 சைடு ஹோல்ஸ் இருக்கும். அந்த 4 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஹோல்ஸ் வழியாக நீடில் உள்ளே விட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை உள்ளே விட்டு சுற்றி எடுத்து தென் அதை வந்து நாட் போடுறேன். ஸோ ஒரு சைடு மட்டும் நாட் போடாமல் அப் அண்ட் டவுன் அண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டையும் சேர்ந்தாப்பில் 2 நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி 2 நாட் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இதில் ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஜர்தோசி ஸ்டிச் உங்களுக்கு தெரியும்ல. ஜர்தோசி ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி சம்கி வச்சு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஜர்தோசியில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு கட் பீடு ஓகேங்களா. கட் பீடும் சுகர் பீடும் பிங்க் கலரும் கோல்டு கலரும் கலந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சுகர் பீடுமே பார்த்திங்கன்னா கோல்டு கலரும் பிங்க் கலரும் கலந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் கலரில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே ஆப்போசிட் கலர்ஸில் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா ஒரு கோல்டு கட் பீடு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிங்க் கலர் சுகர் பீடு, பிங்க் கலர் சுகர் பீடை ஒட்டி வர சமிக்கி பார்த்திங்கன்னா கோல்டு ஓகேங்களா. மிக்ஸ்டாக கோல்டில் கட் பீடு எடுத்தால் கோல்டில் வந்து சமிக்கி, அதே பிங்க்கில் கட் பீடு எடுத்தால் பிங்க் கலரில் சமிக்கி, அது மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தென் புட்டாஸ்க்கு பார்த்திங்கன்னா புட்டாஸ்லேயும் அதே மாதிரி சென்டரில் வர்றது வந்து கோல்டு கட் பீட்ஸும் கோல்டு கலர் சமிக்கியும், சைடில் வர்றது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கட் பீட்ஸ் ஓகேங்களா. பிங்க் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி பிங்க் கலர் சமிக்கி அது மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி யூஸ் பண்ணாமல் கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி 2 சைடு நாட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் கோல்டு கலர் கட் பீட்ஸு, தென் வந்து கோல்டு கட் பீடு வச்சா பிங்க் கலர் சுகர் பீடு வைக்கணும். அதே பிங்க் கலர் கட் பீடு வச்சா கோல்டு கலர் சுகர் பீடு ஓகேங்களா. ஸோ மாற்றி சேஞ்ச் பண்ணி சமிக்கியும் கலர் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது மாதிரி தான் ஃபுல்லத்துக்குமே டிசைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி
ஜர்தோசியும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன் நான். சென்டர் வந்து கோல்டு, ஓகேங்களா. அந்த 4 சைடு லீவ்ஸ் வர்றது கோல்டு மாதிரியும், இடையில இடையில ஒன்று ஒன்று மட்டும் பிங்க் கலர் ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கலர்ஸை வந்து மிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான் போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஆக்சுவலாக என் பையன்தான் குறுக்க வந்து கையை நீட்டிகிட்டே இருக்கான். அதனால தான் என்னால் லாங் வீடியோ போட முடியல. இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். எடுக்க விட மாட்டான் அதனால. நான் சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தனியாக இந்த ஒரு ஃப்ளார் செட்டு மட்டும் தனியாக எப்படி போடுறதுன்னு தனியாக வேணால் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஃபுல்லாக அது கிளிட்டரிங்காக இருக்கும். வீடியோ எடுத்தாலுமே வந்து நமக்கு கிளிட்டரிங்காக தெரியும். என்ன யூஸ் பண்ணுறோங்கிறது கொஞ்சம் இதாக தெரியாது. எல்லாமே ஷைனி மெட்டீரியல்ஸாக இருக்குது. அதனால் ஸோ உங்களுக்கு இன்னும் நான் வேறு ஒரு கிளாத்தில் ஒரு ஒயிட் கிளாத் அந்த மாதிரிக்கு இது எடுத்து அந்த ஃப்ளாரோட டிசைன் மட்டும் எப்படி போடணுங்கிறது வேணால் சொல்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா அதுதான் ஃபுல்லாகவே வந்து போட்டிருப்போம். டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டும்தான். ஸோ டிசைன் என்னங்கிறதையும் டிசைன் வீடியோவோட அந்த ட்ரேசிங்கும் என்னங்கிறதையும் தென் அதில் எப்படி டிசைனை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் வேணால் இன்னொரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணுங்கிறத உங்களுக்கு என்னென்ன ப்ளவுஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே டிஎம் பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.